Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஜனவரி மந்த் யாரெல்லாம் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணிருக்காங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட் வந்து இங்க ரெடியா இருக்கு. சோ இவங்களோட நேம்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிருக்கோம். சோ இப்போ வந்து இத வந்து ஒரு லாட்ஸ் மாதிரி போட்டு இதில இருந்து ரெண்டு வின்னரை வந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம். நம்மளோட ஜனவரி மந்த் அந்த ரெண்டு வின்னர் வந்து யாரு அப்படின்றதை இந்த வீடியோல வந்து பார்த்துடலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மறக்காம உங்க फ्रेंड्स and ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணனும் அப்படினு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Instagram ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் February month வந்து ஆர்டர் பண்ணீங்க அப்படினா February monthல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிவ் அவே வின்னரை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட எல்லாரோட நேம்ஸும் வந்து நம்ம வந்து இப்போ இதல வந்து எழுத போறோம். இதல எழுதிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து லாட்ஸ் மாதிரி வந்து போட போறோம். சோ இதல வந்து ரெண்டு வின்னரை செலக்ட் பண்ண போறது யாரு அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட பாப்பா தான் வந்து செலக்ட் பண்ண போறா. சோ நம்ம வந்து பொறுமையா வந்து எல்லார் பேருமே வந்து எழுதிக்கலாம். நீங்களும் வந்து கண்டிப்பா இந்த கிவ் அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கிவ் அவே வின்னருக்கான gift வந்து வீடியோ கடைசில வந்து நான் ரிவீல் பண்றேன். என்ன gift வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்ற போட்டோஸும் நான் வந்து கண்டிப்பா அட்டாச் பண்றேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களோட கிஃப்ட்ஸை வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணியாச்சு. சென்ட் பண்ணிட்டு இப்போ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு 3 to 4 days ஆகும். சோ அவங்க வந்து என்ன ஃபீட்பேக் கொடுக்கறாங்க அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து கிவ் அவே வின்னருக்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நீங்க தான் வின்னர் அப்படினு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பரா ஒரு ரெண்டு பேருமே வந்து ஒரு கமெண்ட் போட்டுருந்தாங்க. சோ அந்த கமெண்ட்டும் நான் வந்து இதல வந்து ஆட் பண்றேன் பாருங்க. கிவ் அவே வின்னர் ரெண்டு பேருமே அவங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்டா இந்த மெசேஜ் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட இன்னொரு கிவ் அவே வின்னரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன gift தர போறோம் அப்படின்றதையும் நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணிருந்தோம். சோ அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ரெண்டு கிவ் அவே வின்னருமே வந்து என்ன சொன்னாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இதுவரைக்குமே வந்து அவங்களுக்கு வந்து பெருசா வந்து YouTubeல வந்து நம்ம கிவ் அவே எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் இல்லையா அதலலாம் பெருசா எங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் அப்படிதான். நான் வந்து இந்த மாதிரி பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்குலாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிவ் அவேல வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிருக்கேன். ஆக்சுவலி நமக்கு வந்து லக் இருக்காது அப்படினு தெரிஞ்சுமே வந்து சம்டைம்ஸ் வந்து சரி சும்மா தான பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் அப்படினு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். அப்படி இருந்துமே கூட நமக்கு வந்து கிவ் அவேல வந்து எந்த ஒரு சான்ஸும் வந்ததில்ல. சோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கிவ் அவே வந்து கண்டக்ட் பண்றோம் அப்படினும்போது எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. இந்த மொமெண்ட் வந்து நம்மளால மறக்கவே முடியாது. நான் வந்து கிவ் அவே வந்து கொடுக்கறேனா அப்படினு எனக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. பட் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன் அப்படினா நம்மளோட எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். சோ ஒரு டைம் நம்ம கிட்ட வாங்கிட்டாங்க அப்படினா அகைன் வந்து நம்ம கிட்ட தான் வந்து வாங்குவாங்க. சோ அந்த மாதிரி தான் கஸ்டமர்ஸ். இதுவரைக்கும் நம்ம கிட்ட வாங்குனவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டருக்குமே வந்து சில டைம் வந்து ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வந்து கொடுப்போம். சில டைம் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் வந்து எதிர்பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லனா நம்மளே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க இவ்ளோ பே பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுப்போம். சோ அந்த ஒரு ரீசன்னாலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு ரெகுலர் கஸ்டமரா வந்து வந்திருக்காங்க. சோ என்னோட ரெகுலர் கஸ்டமருக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். இப்போ வந்து கிவ் அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாரோட நேமும் நம்ம வந்து எழுதியாச்சு. யார் நேமும் நம்ம வந்து மிஸ் பண்ணல. சோ எல்லார் நேமுமே நம்ம வந்து எழுதிட்டோம். இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல் தி பெஸ்ட். இதல இருந்து ரெண்டு பேர் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ரெண்டு பேருக்கு தான் நம்ம வந்து கிவ் அவே வந்து gift பண்ண போறோம். சோ மத்தவங்க வந்து யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா நான் வந்து அகைன் ஒரு கிவ் அவே வந்து கண்டக்ட் பண்ணுவேன். சோ நம்ம மாசம் கிவ் அவே வந்து கண்டிப்பா கண்டக்ட் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணனும் அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். நீங்க நம்ம கிட்ட வந்து கண்டிப்பா ஒரு டைம் ஆச்சும் ஆர்டர் பண்ணிருக்கணும் அந்த மந்த். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் Instagramல நீங்க ஃபாலோ பண்றதே இல்ல. நீங்க கண்டிப்பா Instagramல ஃபாலோ பண்ணா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிவ் அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஏனா
நீங்கள் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் மெயினாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு ஃபாலோ பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணணும். இப்போ எல்லார் பேருமே நம்ம வந்து எழுதிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு அதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம் யார் பேர் எடுக்கிறா அப்படின்னு தெரியல. எனக்கே ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருக்குது. ஸோ இவ யார் பேர் எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லா கஸ்டமருமே வந்து எனக்கு தெரியும். அதனால தான். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏதாவது 2 ஸ்லாட்ஸ் எடுத்து கொடுப்பாப்பா அப்படின்னு கேட்டிருக்கேன். அவளும் எடுத்துட்டு அவள் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தா. ஸோ அவகிட்டேருந்து வாங்கிட்டேன். அப்புறம் அகெயின் ஒரு இது எடுத்தான். அழகாக எடுத்து கொடுத்தா. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ பாப்பா எடுத்து கொடுத்ததில் பாப்பா தான் எடுத்தா. ஸோ அவள் எடுக்கணுன்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். அவள் எடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு தடவை நம்ம அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டாவே போதும், அவள் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவாள். எங்கள் கூடயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தா. இப்போ பாருங்கள், 2 பேரை செலக்ட் பண்ணிட்டா பாப்பா. யார் யாருன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இவங்க வந்து செகண்ட் வின்னர், இவங்க வந்து ஃபஸ்ட்டு வின்னர். இப்போ ஃபஸ்ட்டு வின்னர்து மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவேதா சிவகங்கை. இவங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ இவங்க வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். ஸோ இவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து 2 டைம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பேர் தான் வந்திருக்கு ஃபஸ்ட்டு வின்னர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். செகண்ட் வின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஹாசன் ஜாஹீர் அப்படின்ட்டு, இவங்களுமே சிவகங்கை. ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புது கஸ்டமர் தான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஸோ இவங்க வந்து நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ ஹாசன் ஜாஹீர் அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டான்னு எனக்கு சரி ஞாபகம் இல்லை. ஸோ இவங்களுமே ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ இவங்களும் நம்மளோட புது கஸ்டமர் தான். ஸோ இவங்க பேர் வந்து வந்திருக்கு. இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து நம்ம வந்து மெசேஜ் வந்து அனுப்பிட்டோம். அவங்களுக்கான கிஃப்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுமே ரொம்ப ஹாப்பி. நான் இது வரைக்கும் கிவ்அவேல வந்து வின் பண்ணதே கிடையாது, நான் வின் பண்ணிட்டேனாலே எனக்கே ஷாக்காக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.